இதுதான் இதை போல டம்மி அரசியலைத்தான் இனி இடதுசாரிகள், இந்திய இடதுசாரிகளும் இலங்கை இடதுசாரிகளும் நடத்தி கொண்டிருக்க போகிறார்களா? இப்ப பாருங்க, டிஓ குணசேகரா இலங்கையிலிருந்து வந்திருக்கிறார். இலங்கையிலிருந்து வந்து மன்மோகனை சந்தித்து ஐக்கிய நாடுகள் சபையில வந்து எங்களுக்கு ஆதரவாகிறீர்கள், போர்க்குற்றங்களுக்கு ஆதரவாகிறீர்கள், மனித உரிமை எதிர்ப்பு ஆக நில்லுங்கள் என்று பேசுகிற அதே டிஏ குணசேகரா அடுத்தது வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சென்ட்ரல் கமிட்டியை சந்திக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சென்ட்ரல் கமிட்டியும் செயலாளரையும் சந்திக்கிறார். சந்தித்து என்ன சொல்லுகிறார்? நாங்கள் ஏகாதிபத்திய எதிர்ப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம், ஆகவே வந்து இந்த பிரச்சனை வந்து ஏகாதிபத்தியம் எங்க நாட்டுகள் தலையெடுக்கிறான பிரச்சனை என்று சொல்லுகிறார்கள். உடனே அவர்கள் 2 ஸ்டெப் பேக் போவார்கள். அப்ப ஆகவே இந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பு, இந்த மனிதாபிமானம், இந்த இனக்கொலை போன்ற விஷயங்களில் வந்து மார்க்சியர்களுக்கு வரலாற்று ரீதியில் எந்த பார்வையும் இருக்கவில்லை என்றுதான் நினைச்சு பார்க்கக்கூடியதாக இருக்கு. அது மட்டுமல்ல, ரெஜி ஜெப்ரே சொல்லுகிற மாதிரி கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து இயற்கை சம்பந்தமான ஒரு புவியியல் சம்பந்தமான அல்லது வந்து மொழி சம்பந்தமான இயற்கைக்கும் புவியியலுக்கும் மொழிக்கும் மனிதனுடைய உளவியலுக்கும் இருக்கிற பிரச்சனை சம்பந்தமான எந்த விதமான கண்ணோட்டம் இல்லை என்பதுதான் அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஆகவேதான் வந்து இனப்பிரச்சனை சம்பந்தமாக இந்த இனக்கொலை சம்பந்தமான ஒரு காத்திரமான உறுதியான நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கவில்லை என்பதே பார்க்கக்கூடியதா இருக்கிறது. இந்த வகையிலே நிறைய பேசிவிட்டேன் நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய மேடைகள் இருக்கிற இந்த சபையிலே இந்த முன்னுரையை அளிக்க நேர்ந்ததற்காக உண்மையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உரையாடலை கேட்பதற்காக மிகுந்த ஆவலுடன் அவர்களை நான் வரவேற்றுக் கொண்டு அவர்களுக்காக நான் வழிவிடுகிறேன். நன்றி குருபன். நன்றி நன்றி நன்றி. அது ஜமுனா ராஜேந்திரன் இணைந்து தன்னுடைய கருத்துக்களை ஒரு முன்னுரை வழங்கியிருந்தார் இந்த பிரச்சனை தொடர்பாக.